வெலிங்டனில் இருந்து கிறிஸ்டர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். கிறிஸ்டர்ச்சுக்கு ஃப்ளைட் 7 மணிக்கு. வெலிங்டன் ஏர்போர்ட் இப்போ 4:30 மணிக்கு வந்திருக்கோம். இது செகண்ட் லோக்கல் ஃப்ளைட் கிறிஸ்டர்ச். திருப்பி கிறிஸ்டர்ச்சிலேருந்து ஓக்லாண்ட் டு சிட்னி. அதான் ட்ராவல் பிளான். இங்கே தான் செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் பண்ணிப்போ வெலிங்டன் ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கு உள்ள ஷாப்பிங் சென்டர்ஸ். ரீசன் டு லவ் த நேட்டிவ் ரீஸ். முதலாவது ரீசன், எனக்கு ஏர்போர்ட் நண்டையை விட பிஸியாக இருக்குது. மக்கள் ட்ராவல் பண்ணின போல லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங். திருப்பி கிறிஸ்மஸ் டேக்கு வந்தால் போல லோக்கல் ட்ராவலிங் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் செக்கிங் இங்கால தான் இருக்கும். டப்பாயா நாங்கள் இப்போ நிற்கிறது ஏர் நியூசிலாண்ட்ஸ் இந்த கேட்டில். ஸோ மோஸ்ட்லி ஏர் நியூசிலாண்ட் தான் லோக்கல் கேட். இங்கே லோக்கல் ஏர் நியூசிலாண்டும் ஜெட்ஸ்டாரும் வருது. ஸோ ஜெஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறைவு. பட் ஏர் நியூசிலாண்ட் ஃப்ரீக்வன்சி அவ்வளோ இருக்குது எல்லா மெயின் சிட்டிக்கும். கேட் 21லேருந்து 29 இந்தியாவில் போகணும். அங்கால இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் அங்கால போவோம். இங்கே டொமஸ்டிக் ரீஜனல் ஃப்ளைட்ஸ் சின்ன ஃப்ளைட்டுகள் நிற்குது. ரீஜனல் ஃப்ளைட்ஸ் இதுதான் ரீஜனல் ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட்ஸ். கிறிஸ்டர்ச்சுக்கு போகிறது இன்றைக்கு ரீஜனல் ஃப்ளைட்டா அல்லது நல்ல ஃப்ளைட்டான்னு தெரியல. நார்மலாக A320 737 தெரியலை. நாங்கள் போகிற ஃப்ளைட் இதுதான் ஏர் நியூசிலாண்ட் அண்ட் ரீஜனல் ஃப்ளைட். இதுதான் கிறிஸ்டர்ச்சுக்கு போகுது. ஆல்மோஸ்ட் 30 minutes லேட் இன்றைக்கு. இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போகிறோம். காக்க பேசஞ்சர்ஸ் ரக்கின உடனே எங்களை ஏற்றும். ஃப்ளைட் வந்து எப்போவுமே எவ்வளோ எண்ணிக்கைக்கு தான் அவைகளுக்கு ப்ராஃபிட், கீழே நின்றா ப்ராஃபிட் இல்லை. ஸோ கிறிஸ்டர்ச்சுக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறோம். பார்ப்போம் வாங்க போய். ஃபியூவல் பம்ப் பண்ணினேன். ஃபியூவல் எவ்வளோ தேவையோ அதில் பம்ப் பண்ணப்படுது. வயருக்கு மேலால் ஏறுகிறது. நாங்கள் கொண்டு வரோம். எங்கெண்ட பேக்கும் இதில் இருக்கோம். கொண்டு வரத்துக்கு ஏற்ற போயினேன். ஸோ கொண்டு வந்துட்டேன். இந்த பேக் இருக்கான்னு பார்ப்போம். ஏன் இந்த பேக் இருக்குது. இதுதான் இந்த பேக் பாருங்கள். இது எமிரேட்ஸ் ஃப்ளைட் கோட் இருக்குது. அதுதான் இந்த பேக். இந்த டேக் கொண்டு ரெட் கலரில் தொங்குது. அதுதான் இந்த பேக். முதல் வந்த ஃப்ளைட்டில் இருந்து ரக்கினேன். அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஏற்றிவினேன். ஃபியூவல் அடிக்கணும். பேசஞ்சர்ஸ் வரையினா அங்கேருந்து இறங்கி அடுத்தது எங்களை ஏற்றி கொண்டு போவேன். ஃபியூவல் ரீஃபில்லிங் ஃப்ளைட். தேவையான ஃபியூவல் பம்ப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபியூவல் பம்ப் பண்ணினா போல் அவர் விളിக்கிறார். இப்போ வந்த ஃப்ளைட்டுன்ற பேக்கேஜ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இனி போகிற ஃப்ளைட்டுன்ற பேக்கேஜ் ஏற்ற வேணும். மேலே நிற்கினேன்.
வெலிங்டனில் வெலிங்டனுக்கு பாய் பாய் சொல்கிறோம் இந்த 2023 எங்களோட கடைசி ஃப்ளைட், இந்த இயருக்கான கடைசி ஃப்ளைட்டு. இனி நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் போர்டாக போகிறோம். உள்ளுக்கு அப்படி இருந்து உங்களை காட்டுறேன். நியூசிலாந்து ஃப்ளைட் உள்ளுக்கு ஸ்டாஃபை நாங்கள் ஃபிலிம் பண்ண இல்லாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த வருஷத்தின் கடைசி ஃப்ளைட் போர்டிங். இந்த கிம்பிள் அங்கே இருக்காண்டு பாருங்க. ஓக்லாண்ட்லேருந்து வர ஃப்ளைட் அது. பேக் ஏற்றி கொண்டிருக்கேன். ஃப்ளைட்டில் நாங்கள் வேற போகிறோம். And signs. While on board this aircraft, small lightweight handheld devices such as sign on. Just safe to do ask you to remain seated with your seatbelts fastened. And keys will become available to you once that seatbelt sign has been switched on. We do also recommend இந்த கிறிஸ்டர்ச் ஏர்போர்ட்டில் நாங்கள் இப்போ கார் காய பண்ணுறதுக்காக இருக்காங்க. கார் காய பண்ணுறது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேராக போகிறது. நான் சிக்கன் கார் காய பண்ணுறது நாங்கள் நேராக போச்சு இருக்குது. கார் காய வந்த இடத்துல காரை எடுத்துட்டு
ஃப்ளைட்டுக்கு போவோம். இங்கே இதுதான் கடைசி ஃப்ளைட். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு வருது தெரியாது. பீச்சில் வந்து கார் ஹையர் பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ கிறிஸ்டர்ச்சில். இது இன்டர்நேஷ்னல் செக்கிங் பண்ணி கொண்டிருக்கீங்க. இப்போ கடைசி ஃப்ளைட் வந்து இங்கே போகுது சைனா ஏர்லைன்ஸ், சைனா சவுத் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட். அதுக்காக செக்கிங் நடக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ் இல்லை. ஸோ இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர், டொமஸ்டிக் டிபார்ட்மெண்ட், டொமஸ்டிக் அவனோட லைசன்ஸ் ஃபுல்லாக திருப்பி கடைசி ஃப்ளைட் இங்கேருந்து 10:30 கிறிஸ்டர்ச் ஏர்போர்ட். எல்லாமே விட தெரியல தான் இருக்குது. நீங்கள் வந்த டொமஸ்டிக்காவில் ஒரு 300 மீட்டர் தூரம் வர வேணும். ஈஸிஐ கார் இங்கே நியூசிலாண்ட் பேஸ், மற்றதெல்லாம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். என்னென்று க்ளோஸ் பண்ணிட்டு போகிறார். இங்கே 60 ஸ்பார்க் எல்லா கார் ரெண்டல் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் அண்ட் கிராப் அ சிம், சூஸ் அ பிளான். இந்த ஷார்ட் ஸ்டே கார் பார்க்கிங் வந்து இது இங்கே தான் பிக் பண்ணாங்க. இங்கே இருக்கு. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் இங்கே இருக்குது. கிறிஸ்டர்ச்சுக்கு வந்து இறங்கியாச்சு. இப்போ கார் பிக் பண்ணணும். எங்கேண்ட கார் எதுன்னு சொல்லி போய் பார்க்க வேண்டியதுதான். இது ரிட்டர்ன் கீ, ட்ராப் பாக்ஸ், ஈஸி கார், அவிஷ் கார் ரெண்டல், அவிஷ் கார் ரெண்டல். கிறிஸ்டர்ச் ஏர்போர்ட்டில் உள்ள நொவாட்டல் ஹோட்டல். நீங்கள் இங்கே வந்தீங்களோன்னா இந்த நொவாட்டல் ஹோட்டல்லையே அன்றைக்கு தங்கிட்டும் போகலாம். தூரத்தில் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நைஸ் சன்செட் வியூ. நாங்கள் ஆர்டர் பண்ணின கார் இதுதான். டொயோட்டா பாரடைஸ் கார் வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்க போகுது டிரைவிங். வீடியோ ஃபுல்லாக இதாண்டி எடுத்துட்டு கிறிஸ்டர்ச் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஷாப்பிங் சென்டர்ஸ் உடனே இருக்குது. வந்த உடனே சாப்பாடு சாமான் எல்லாமே வேண்டிட்டு பேக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக போச்சு. இதில் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் வேண்டிட்டு குயிக்காக பேக் பண்ணலாம். இதில் KFC இருக்குது. ஸோ கிறிஸ்டர்ச் வந்தீங்களோன்னா இதில் எல்லா சாமானையும் வேண்டி காருக்குள்ளே போட்டுட்டு போகலாம். இப்போ நீங்கள் மெல்ஃபோர்ட் சவுண்ட் அப்படியான இடங்களுக்கு போகிறோன்னா உடனே சாப்பாடை ஸ்டாக் பண்ணிடுறது நல்லது. இங்கே சப்வே இருக்குது. சப்வேக்கு இங்கால கவுண்ட் டவுன் அதுகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்தால் ஈஸி, பயம் இல்லாமல் ஓடலாம். நான் ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கேன். ரெண்டு டிரைவர்ஸ் ஆட் பண்ணினாலும் நல்லது. இதில் சப்வே இருக்குது. சப்வேலையும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம்.
அப்படியே சூப்பராக இருக்குது கார்.